ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குருமா ரெசிபி. நம்மளோட நார்மலான குருமாலேருந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு வெஜிடபிள் குருமா தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த குருமா வந்துட்டு நீங்கள் நெய்ச்சோறுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, குஸ்காக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்குமே செம்மையாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன், ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னா, பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு 3 வரமிளகாய், 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உடச்ச கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட போடலாம், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம லேசாக வறுப்பட்டுருச்சு பாருங்கள், கசகசாலாம் பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் நான் அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ரஃபா. அதே மாதிரி ஒரு பாதி தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் இதில் சேர்த்திடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் லேசாக இந்த மாதிரி கலர் மாதிரி வதங்கணும். இது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் இதில் சேர்த்திடலாம். தேங்காயும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரே 1 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும், ரொம்ப வதக்க வேணாம். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூளையும் இதோடையே சேர்த்து லேசாக ஒரு பரட்டிடுங்க. இந்த சூப்லேயே இது வந்துட்டு வதங்கிக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்திடலாம். இது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்குனதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி விட்டு இது ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வெறும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட போகிறோம். நம்ம மசாலாலாம் நம்ம வந்துட்டு அரைக்கிறதுலேயே சேர்த்திட்டோம். ஒரு மிளகாவை லைட்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. இது லேசாக வதங்கிச்சு. இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதியும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு இந்த எண்ணெயில். இப்போ நம்ம இதில் காய்கறி சேர்த்திக்கலாம். எனக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு அதை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கேரட், ஒரு பாதி கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக காலிஃப்ளவர், அதையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் இந்த காய்கறி வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரோசன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த காயுமே இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு போட்டு கூட இந்த மசாலா செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவை இதில் சேர்த்திடலாம். இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்திடுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. குருமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது இது. நான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம குக்கரை மூடி வைக்கலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு எல்லாமே சரியா இருக்கு. இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம வந்துட்டு ஒரே ஒரு விசில் விட போகிறோம். ஒரு விசில்லையே இது வந்துட்டு வெந்துடும், காயெல்லாம் கரெக்டாக. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆவி அடங்கிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். புதினா தழை கூட போடலாம், அதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வீட்டில் இருந்தால் புதினா தலையும் ஒரு 4-5 இலை போடுங்க. இந்த சூப்பரான குருமாவை நான் இன்னைக்கு நெய்ச்சோறுக்காக செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.